Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th பயாலஜி செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் புக் பேக்கில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பயோசுவாலஜி பார்ப்போம். கண்டினியூ நம்ம வந்து பயோ பாட்டனியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு புக் பேக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ ஒரு சில ரீசனால் என்னால் கண்டினியூவாக வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து நான் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மினிமம் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயோசுவாலஜி எடுத்துருங்க. 9th லெசன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் மிட்டமை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 9th 10th 11th லெசன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம 12வது லெசன் வரைக்குமே சொல்லிவிடுவோம். அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது, அது வரைக்குமே சொல்லிவிடுவோம். ஸோ புக் பேக்கில் எடுத்து வச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன், அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த 11வது கொஸ்டின் பார்த்தீங்களா, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 13 ரோசி பற்றின கொஷின். ரோசி எவ்வாறு இயல்பான பசுன் என்று வேறுபடுகிறது, அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இதில் இன்டீரியர் கொஷின் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்னால் என்ன, சரிங்களா, மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள்லாம் என்ன, எடுத்துக்காட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏடிஏ குறைபாடை பற்றின கொஷின், டிஎன்ஏ வேக்சின்ஸ், டிஎன்ஏ தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து உடலசெல் மரபணு சிகிச்சை, இனசெல் மரபணு சிகிச்சை 21 இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன, அதோட ரோல் வந்து பார்த்து வச்சுங்க. அது மாதிரி பிசிஆரை பற்றி நல்லா படித்து வச்சுங்க. பிசிஆரை பற்றி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஆர்டிஎன்ஏ வேக்சின்ஸ்னால் என்ன, சரிங்களா, அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 26 ஒரு ஸ்டோரி மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், அதையும் பார்த்துருங்க. அதுமாதிரி 27 ரொம்ப ரொம்ப முக்கியம், நாகலாகத்தோட சாதக பாதங்கள், அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 28 இதில் எதனாச்சும் ஒன்று நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 5 மார்க்ஸில் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் கேட்கலாம், அது நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 இங்கே வந்து பயோபாட்னியில் 6, 7, 8 இந்த லெசன்ஸு, 10, 11, 12 ஸோ இந்த லெசன்ஸு இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஈக்காலஜி, சரிங்களா, என்விரான்மெண்டல் சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடியது. ஓரளவுக்கு இங்கே டெஃபினேஷன் கொஷின்ஸ் மட்டும், உதாரணத்துக்கு இந்த வாழிடம், ஈக்காலஜிக்கல் நிச்சு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும், மெமரி பண்ணணும். மற்றபடி 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே ஒன்ஸ் ரீட் பண்ணால் போதும், நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அதனால் டெஃபினேஷன் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 5 மார்க்ஸு ஓரளவுக்கு நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒன்ஸ் நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பீடோஜெனசிஸ் இதெல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 18 டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈரித்திரம் அண்ட் ஸ்டீனோத்தம், இது பாட்னிலுமே நமக்கு வந்து என்ன பண்ணும் வரும். அதுக்கடுத்து குளிர் உறக்கம் கோடை உறக்கம், சரிங்களா, 19வது கொஷின்ஸ் அது நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பயோம்ஸ் பற்றி நல்லா பார்த்துங்க. இந்த 24 நட்டாலிட்டி மோட்டாலிட்டி, சரிங்களா, பிறப்பு வீதம் இறப்பு வீதம், அது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து ஜே வடிவ எஸ் வடிவ வளைவு, சரிங்களா, 25 இந்த கொஷின்ஸ் நல்லா பார்த்துருங்க. அதுமாதிரி 27 மண்ணோட அந்த பண்புகள், சாயில் ப்ரொஃபைல் சொல்லுவோம், அது நல்லா பார்த்துருங்க, நமக்கு பாட்னிலுமே இருக்குது, அதை வந்து படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 32 இருவேறு சிற்றின விலங்குகளுக்கு இடையான சார்புகள் அட்டவணைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்ட்ராக்ஷன் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது, அதை வந்து பார்த்து வச்சுங்க, சரிங்களா. இதில் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து நிறையா வரும், ஒரு சில இது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஜென்ரல் கொஷின்ஸு இந்த 5 மார்க்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா. அதுக்கடுத்து பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனு 11வது லெசனு, இதை பொறுத்த வரைக்கும் இந்த டெஃபினேஷன் கொஷின் 10வது கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 12 உயிரிய பல்வகைத்தன்மையோட 3 நிலைகள், அது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 14 இதெல்லாமே ஜென்ரலாக நமக்கு வந்து சின்ன கிளாஸ்லேயே படிக்கிறது தான், அமேசான் காடுகள் பூமிக்கோளோட நுரையீரல் அது ஏன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 17 என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னா என்ன, அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி ரெட் டேட்டா புக்குன்னு என்ன, அதோட பர்பஸ் என்ன, அந்த மாதிரி படிச்சிருங்க. அதேமாரி சூழல் உள் பாதுகாப்பு வெளி பாதுகாப்பு, இது ஜென்ரலாக படித்து வச்சுங்க, ஈஸியானது தான் இருக்கும், சரிங்களா. அதுக்கடுத்து 19 பாருங்கள், வாழிட இறப்பை ஏற்படுத்தும் காரணிகள். ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா, இதில் புக் பேக்கு தான் கேட்பாங்கன்னு இல்லை, ஜென்ரல் கொஷின்ஸு கண்டிப்பாக எதனாச்சும் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, பாட்னிலையும் சரி சுவாலஜிலையும் சரி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. நீங்கள் இந்த கொஷின் சொன்னீங்க ஆனால் வேறு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பயோடைவர்சிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, எப்படி வந்து பொல்யூஷன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா. அதேமாதிரி இந்த 25 அதுக்கடுத்து 24 இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொஷின். இந்த டெஃபினேஷன் கொஷின்லேருந்து இதில் கேட்பாங்க. ஏன்னா போன டைம் இந்த டபுள் டெஃப்லிஎஃப் இந்த மாதிரி கேட்டாங்க. இந்த 3 டெஃபினேஷனே என்ன பண்ணுறேங்க
படித்து வச்சிங்க. ஸோ ஃபைனலாக 12வது லெசனு இது என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி தான் இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து எல்லாமே நம்ம வந்து படித்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். இந்த 10, 13 இதெல்லாமே என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 15வது கொஸ்டின்லாம் இருக்கு பாருங்கள். எப்படி நம்ம வந்து மாசுபடுதலை கட்டுப்படுத்தலாம், சுற்றுச்சூழல் மாசு குறைப்பது தனிநபரோட பங்கு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? வேறு எதனாச்சும் கொடுத்து கூட நமக்கு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு கூட கேட்கலாம் ஜென்ரலாக. அதனால் அதுக்கேற்ற மாதிரியும் படிச்சுங்க. 20th கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி ஒலி மாசுபாடு இது வந்து புக் பேக்கில் இருக்கிறது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நிறைய கழிவு மேலாண்மை இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது எது எல்லாமே படிக்க முடியுதோ அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோபாட்னி. இங்கே வந்து சாப்டர் 6ல் தான் நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து 7 and 8 என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிச்சுருங்க. இல்லை 20, 21 இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சுருங்க. 23வது கொஷின்ஸ் இதெல்லாமே பாருங்கள். அதே மாதிரி அங்கேயும் ஸ்டீனோ தெமி 2 இடத்துலையும் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் மாறும், இருந்தாலும் நீங்கள் எழுதிங்க. 26 அதுக்கடுத்து 27 சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மீடியத்துக்கும் அதே தான், அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 30வது கொஸ்டின் இது வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த 36 இதுவும் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 31 39 40 அதுக்கடுத்து 42 43 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 45 47 அதுக்கடுத்து 50 சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த 50வது கொஸ்டின் வந்து 5 மார்க்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன், அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் இங்கே 0.5 கொடுத்துருக்காங்க, இங்கே ஹாலோஃபைட்டு கொடுத்துருக்காங்க. எது வேணாலும் கேட்கலாம் சரிங்களா? இந்த அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் வந்து 0.5 தான் கேட்கணும் அப்படிங்கல. ஹாலோஃபைட்டுக்கும் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதுமாதிரி ஹைட்ரோஃபைட்டுக்கும் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் வந்து கேட்கலாம். ஸோ புக் பேக்கில் இருக்கிறது இது ரெண்டும். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து படிச்சிருங்க. நான் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னால் படிக்க முடியும் சார் அப்படிங்கிறவங்க மற்ற இதுவும் படிச்சிருங்க சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து உறுதிப்படுத்தி இந்த லெசன்ஸில் சொல்ல முடியாது, இந்த 2 கொஸ்டின் வச்சு சரிங்களா? அதனால் இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த 54 5 மார்க்ஸ் இது வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. அதே போல் தான் நம்ம சுவாலஜியில் சொன்னதே தான் 7 and 8 சரிங்களா? 7வது லெசன் 8வது லெசன் பயோபாட்னியில் வச்சு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்கலாம். நிறையானா 3 மார்க்ஸில் ஒரு 1, 5 மார்க்ஸில் 1, 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் டெஃபினேஷன் கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி சரி பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா? அதனால் பார்த்துருங்க. இதில் புக் பேக்கில் 15 அதுக்கடுத்து இந்த 17 இந்த 19வது கொஸ்டின்லாம் பாருங்கள். எல்கேஜி பசங்களுக்கு கொடுத்தா கூட கரெக்டாக எழுதுவாங்க, ஆனால் நம்ம சரியாக எழுத மாட்டேங்கிறோம் சரிங்களா? அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து அதிகமானது பார்த்தீங்கன்னா இந்த 24 இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. 25 சரிங்களா? ஒரு சில டைம் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம், இல்லை வந்து சீக்வன்ஸாக வரிசை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கடுத்து 8வது லெசனு. ஸோ 8வது லெசனை பொறுத்த வரைக்கும் இதே தான். அங்கே எப்படி நம்ம வந்து 10, 11, 12 சொன்னோமோ அதே மாதிரி அது கூட எல்லாமே மிங்கிள் பண்ணிங்க சரிங்களா? இங்கே 12 அதுக்கடுத்து 14 13 ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 16 அதுக்கடுத்து 18லாம் பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எப்படி வந்து நீர் பற்றாக்குறையை ஆலோசித்து நன்மைகளை விளக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மழைநீர் சேகரிப்பு தான், அதை நம்ம வந்து புதுவிதமாக படித்து என்ன பண்ணணும், எழுதணும் சரிங்களா? அதுக்கடுத்து இந்த 19வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். மோஸ்ட்லி இதில் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இந்த புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு அப்படியே இருக்காதிங்க. இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து 1 or 2 இருக்குது, அதையும் பாருங்கள். அதேமாதிரி ஜென்ரலாக கேட்டாலும் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறதில்ல, முடிஞ்சால் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.